குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ME25C01 அப்படின்றது வந்து 25 ரெகுலேஷனோட கோடு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து லெக்சரர் அவர் வந்து 2, ப்ராக்டிக்கல் அவர் வந்து 4, க்ரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 4. ஸோ இந்த கோர்ஸோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்பார்ட் நாலேஜ் ஆன் டைமென்ஷன்ஸ் அண்டு ட்ராயிங் ஸ்டாண்டர்ட்ஸ். என்ன மாதிரியான ட்ராயிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த நாலேஜஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் லைன்ஸு அண்ட் சாலிட்ஸு. ஸோ 2Dயில் எப்படி நம்ம வந்து லைன்ஸு எப்படி வந்து ஒரு லைனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு சாலிடை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் 3Dயில் நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது, டு ப்ரொவைட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர்த்தோகிராஃபிக், ஐசோமெட்ரிக் அண்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ். ஆர்த்தோகிராஃபிக்ன்றது 2D, ஐசோமெட்ரிக்ன்றது 3D, பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம எப்படி வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், பெர்ஸ்பெக்டிவாக எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு 90 ஹவர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ வந்து இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் LIT கோர்ஸாக வந்துட்டு இதை நம்ம பண்ணிட்டாங்க. அதாவது வந்து லெக்சர் கம் தியரி, லேப் கம் தியரி, அந்த மாதிரி ஸ்டுடியோ கோர்ஸ் மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸை ஆஃப் ட்ராயிங்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன இருக்குது, ட்ராயிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன இருக்குது, லெட்டரிங் இன் இன்ஜினியரிங்கில் எப்படி நம்ம வந்து அதை ட்ரா பண்ணணும், ஒரு ஷீட் இருந்தால் அந்த 3D நம்ம வந்து ஒரு A3 ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டில் என்ன மாதிரிலாம் லே அவுட் எப்படி போடுறது, எலமெண்ட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங் பண்ணும்போது என்னென்ன எலமெண்ட்லாம் நமக்கு தேவை, சிஸ்டம்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங் எப்படியெல்லாம் நம்ம வந்து டைமென்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும், தென் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு ஆஃப் 2D அண்டு 3G ஆப்ஜெக்ட்ஸு. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா கோனிக்ஸில் வந்து எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸை விட இந்த சிலபஸ் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. யூனிட் 1லேயே நமக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்துடுது, ப்ளஸ் வந்து எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி இருந்ததெல்லாம். அப்போ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்னால் எப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கீழே இருக்கும், டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு மேலே இருக்கும், ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ நம்ம வந்து போட்டுருவோம். சரியா, அதாவது ரைட் சைட் வியூ வந்து லெஃப்ட் சைடில் வரைவோம். ஸோ இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸு. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், அது நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து வருது. ஸோ எலிப்ஸ் அப்படின்றது வந்து <1, E = 1, பேரபோலானா E = 1, ஹைப்பர்போலானா E > 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வர்ற கண்டிஷன்ஸை வச்சு நம்ம எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை வச்சு நம்ம எலிப்ஸும், பேரபோலா, ஹைப்பர்போலா வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, தென் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், இந்த 4 மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் யூனிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனு, இங்கே பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, பிளேன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பிளேனு. ஸோ லேமினார்ஸ் தான் நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்த்தோகிராஃபிக் அப்படின்றப்போ ஒரு சாலிடை நம்ம வந்து எப்படி 2Dயில் வந்து வரைகிறது அப்படின்றது தான் நம்ம ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திக்னஸ் வந்து இருக்காது. ஸோ அதை நம்ம லேமினார்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைன்ஸில் வந்து 3 மாடல் இருக்கும். ஒரு ஆப்செட் மெத்தட் ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து வந்து ஆர்க் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு வந்து 3 மாடல் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து எப்படி நம்ம வரைகிறது, ட்ரா பண்ணுறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, தென் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எபோவ் த விபியா இல்லை பிலோ த ஹெச்பியா, எந்த பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு. ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு வரும்பொழுது இங்கே வந்து சிம்பிள் சாலிட்ஸு, செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், இவ்வளோ தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து லேப், நம்ம ஆல்ரெடி லேப் முடிஞ்சதுனால இப்போ நம்ம தியரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம தியரி மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கொஷின்ஸ் வராது. ஸோ
ஸோ சிம்பிள் சாலிட்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் சாலிட்ஸு, செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு, தென் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸு. ஸோ வந்து இப்போ சிம்பிள் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்க்கிள் இருக்கும், தென் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும், இல்லை வந்து நம்ம லேமினாரில் பார்த்துருப்போம் சர்க்குலர் லேமினாரு, ரெக்டாங்குலர் லேமினாரு, ஸ்கொயர் லேமினாரு, பென்டகன் லேமினாரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனு, இந்த மாதிரியான ஒரு 5 ஷேப்ஸ் வந்துருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு வரும்பொழுது அதே தான் இங்கே, பட் ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அதை. ஸோ நம்ம இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதோட பாட்டம் மட்டும் இல்லை டாப் வியூவில் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். அந்த சர்க்கிளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பிளேனு. அதே வாட்டர் பாட்டிலை நம்ம முழுசாக நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிலிண்டரை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா சிம்பிள் சாலிட்ஸு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து ஒரு இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லை செக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரங்கேட்டடு ப்ரிசம் மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து ஒரு ட்ரங்கேட்டட் ப்ரிசமாக கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ்னு வரும்பொழுது அந்த கட் பண்ண செக்ஷனை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி ட்ரா பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் அதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் தான் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸோட எண்டு. ஸோ 3 விஷயமும் நமக்கு இதே ஒரே யூனிட்லேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனு. இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் சாலிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோகேடில் F5 மட்டும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். அந்த மோடை தான் நம்ம வந்து இங்கே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் படிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி வந்துட்டு ஒரு 2Dயை வந்து 3Dயை கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை வந்து 3Dயை எப்படி நம்ம 2Dயை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை வந்து பார்க்கும்பொழுது நம்ம பேசிக்காக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைஞ்சதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வரைவோம் 2Dயில் வரைகிற மாதிரி. ஆனால் அந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2Dயை 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வரையும் பொழுது XYZ 3 ஆக்சஸ் இருந்தால் தான் நமக்கு 3D, 2 ஆக்சஸ் இருந்தால் அது 2D. ஸோ இப்போ 3 ஆக்சஸ் இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா XYZ இது 3 இருந்துச்சுன்னா அது வந்து 3 டைமென்ஷன். ஸோ இங்கே வந்து XZ அது ரெண்டும் 30 டிகிரியில் வந்து வச்சுட்டு சென்டர் பாயிண்டான ஒய்யை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 90 டிகிரியில் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணால் அது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஸோ சிம்பிள் சாலிட் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் வர்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து சிலபஸே. ஸோ 5th யூனிட்டை 2ஆக பிரித்து வச்சுட்டாங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸும் 5th யூனிட்டில் இருக்கும். அதை நமக்கு வந்து பிரித்து இது ஒரு யூனிட்டாகவும் இது ஒரு யூனிட்டாகவும் வச்சுட்டாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் வந்து ஒரே இதில் வந்து நமக்கு வந்து சிம்பிள் சாலிட்ஸு, செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸு அதை வந்து ஒன்றா வந்து 3rd யூனிட்டில் இருக்குது. 2nd யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா அதே தான், நமக்கு வந்து பாயிண்ட்ஸும் இருக்குது, லைன்ஸ் இருக்குது, பிளேன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பிளேனும் லைனும் பார்த்தோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து இங்கே இருக்குது. தென் வந்து எலிப்ஸ், பரபோலா, ஹைப்பர்போலா மட்டும்தான் இருக்குது. சைக்ளாய்ட்ஸ் இல்லை, எபிசைக்ளாய்ட்ஸ் இல்லை, இன்வல்யூட்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த ஈஸியை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு யூனிட்டை 2ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது 5th யூனிட்டை வந்து 4th and 5th பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3rd யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் நம்ம வந்து ஒரு கொஷின் ஆகும், செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஒரு கொஷின் ஆகும், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஒரு கொஷின். மொத்தம் 3 கொஷின் தான் அதில் இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட் ஆங்கிளும் இருக்குது, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆங்கிளும் இருக்குது. 2nd யூனிட்டில் கேட்டால் ஃபஸ்ட் ஆங்கிளும் கேட்கலாம், ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ வந்து 2nd யூனிட்டில் இருக்கிற ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் கிடையாது. இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் பாயிண்ட்டு அண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் பிளேன். ஸோ நம்ம இதை பார்க்கும்பொழுது நம்ம பிளேன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், லைன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். மேபி சம்டைம்ஸ் வந்து பாயிண்ட்ஸில் வந்து நம்ம கேட்டுருவாங்க, நிறைய பாயிண்ட்ஸை வந்து வந்து பண்ண சொல்லி ஒரு 5 பாயிண்ட்டை வந்து ட்ரா பண்ண சொல்லி ஒன்றுக்கும் ஒரு 4 மார்க்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து 10 பாயிண்ட்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி ஒன்றுக்கும் 2 மார்க் கொடுக்கலாம். ஸோ 20 மார்க்ஸ் கொஷின்ஸாக தான் இது நமக்கு வரும். ஸோ 5 கொஷின், 5 யூனிட்டுக்கு 5 கொஷின், ஒரு கொஷினுக்கு 20 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் 11Aல வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்சு, 11Bல வந்து எலிப்ஸ், பரபோலா, ஹைப்பர்போலாலேருந்து ஏதாவது ஒரு கொஷின். ஸோ 2nd யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸு, லைன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், 12Bல வந்து பிளேனு. அதே மாதிரி 13Aல வந்து பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் சாலிட்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே தான் சர்க்கிளு, பென்டகனு, ஹெக்ஸகனு. பென்டகனில் 2, ஒன்று வந்து
எட்ஜு வந்து லை பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து கார்னர் வந்து பேஸில் வந்து நமக்கு வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி, இல்லை பெர்பெண்டிகுலர் டு த எட்ஜு, இல்லைனா பெர்பெண்டிகுலர் டு ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஷேப்பில் வந்துடும். அதே வந்து எட்ஜு கார்னர் ரெண்டு பென்டகன் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 2 ஹெக்ஸகன் மெத்தட் இருக்கும். ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஹெக்ஸகனாக நம்ம வரையலாம். சைடு வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி, லே டவுன் ஆகிருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிறத வந்து ஒரு மாடலாக வரையலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சர்க்கிளுக்கும் ஒன்று தான். ஸ்கொயருக்கு நமக்கு வந்து இன்வெலுட் இருக்குது. அதாவது 90 டிகிரியில் வந்து இல்லாமல், அதாவது நார்மல் ஸ்கொயர் இல்லாமல் இன்வெலுட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்வெலுட்டில் வந்து ரெக்டாங்குலர் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரிசம் பிரமிடுன்னு 2 இருக்குது. ஸோ ப்ரிசம்னா உனக்கு பேஸ் என்ன இருக்கோ அதே தான் டாப்பும் இருக்கும். அதுதான் ப்ரிசம், ஒரே மாதிரி இருக்கும். அதே வந்து பிரமிடு அப்படின்னா ஹெக்ஸகனல் பிரமிடு, பென்டகனல் பிரமிடு, பிரமிட். ஓகேவா? ஸோ வந்து கோன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 2 மெத்தடாக பிரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த 3 யூனிட். இதை ஃபஸ்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து இதோட கண்டினியூட்டி தான் நமக்கு வந்து கொஷின்ஸே. அடுத்து 13ல் ஏ வந்து செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸும் ஆர் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன்ஸு. அடுத்தது 13ல் பி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸு. கண்டிப்பாக ஒரு கோன் வந்துடும், இல்லை ப்ரிசம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் சாலிட்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர், இல்லைனா ஒரு க்யூபுக்கு மேலே ஒரு கோனு, இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ், சிம்பிள் ஷேப்ஸாக தான் 2 ஷேப் தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு க்யூபுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர், அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ஒரு பாலு இல்லை ஒரு ஸ்பியரு, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்மளால் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து சிம்பிள் சாலிட் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற ஒரு பென்டகனு இல்லை ஹெக்ஸகனில் இருந்து தான் நமக்கு வரும். ஸோ நம்ம அதை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து 5 யூனிட்டும் இருக்கிறது. ஸோ நம்ம கொஷின்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ ஈஸிலி we can draw the sketches in EG. ஸோ நம்ம வந்து இப்போது எப்படி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதில் பாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸாம் பேப்பரை எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மொத்தமாகவே வந்து எக்ஸாமில் 5 ஷீட் தான் வந்து இருக்கும். 5 பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. 5 A3 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும், ப்ளஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, ஃபிசிக்ஸு. ஸோ அதில் எழுதின மாதிரி முதல்ல ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, என்ன சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, கொஷின் பேப்பர் கோடு, டேட்டு, செஷன், இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேல்யூவேஷன் காலம் அதுக்கு பேர். ஸோ அந்த இதில் வந்து நம்ம 5 கொஷின் தான் இருக்கும். 2 மார்க் வந்து நீங்கள் விட்டுறலாம், டிக் பண்ண வேண்டாம், 2 மார்க் வராது. ஸோ 5லேயும் வந்து 11A, 11B, 12A, 12B, அப்படி 15A, 15B வரைக்கும் இருக்கும். ஸோ எது எழுதுகிறோமோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுதான் 5 கொஷின் தான் இருக்கும். உள்ளே இருக்கிற 5 ஷீட்டில் வந்து நம்ம எந்த ஷீட்லேயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லை மார்க் பண்ணவோ எதுவுமே பண்ணக்கூடாது. பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 11A ஆர் 11B அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஷீட்டுக்கு ஒரு கொஷின் தான் வரையணும், ஒரு சைடுக்கு ஒரு கொஷின். ஸோ நமக்கு வந்து 5 சைட்ஸ் இருக்கும். அதில் 5 கொஷின்ஸ் நம்ம ட்ரா பண்ணால் போதும். பின்னாடி பக்கம் நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் 5 பேப்பர் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த ஷீட்டை வந்து ரைட் சைடில் இருந்து உள்ள இன்வேர்டாக வந்து மடிக்கணும். ஃபோல்டு பண்ணும் பொழுது நமக்கு அந்த மேலே இருக்க பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பருக்குள்ளே அந்த ஷீட் வந்து வர்ற மாதிரி A3 A4 நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு மடித்து நம்ம கொடுத்துடணும். முடித்தோடனே இதில் அந்த ஒயிட் ஷீட்டில் எங்கேயுமே ரிஜிஸ்டர் நம்பர் எழுதக்கூடாது, நம்மளோட பேர் எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி எழுதுனா அது மால் ப்ராக்டிஸு. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பேப்பரை ஹேண்டில் பண்ணுற மெத்தட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன் நம்ம வந்துடுவோம். டைமென்ஷன் வரும்பொழுது பென்சில் வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். H, 2H, HP இந்த பென்சில் மட்டும் யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தோன்னா
ட்ராயிங் பென்சில்ஸ்ன்னு சொல்லி இந்த க்ரீன் கலரில் வந்துருக்கும், அப்சராவில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 2H அப்படின்றது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஹெச்ன்றது அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஹெச்பின்றது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம 2Hல வந்து பென்சிலில் 2H பென்சிலில் வந்து ட்ராயிங் போட்டு ஆரோ ஹெட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கிறது, ஒரு சைடு வந்துட்டு பைலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆரோ ஹெட்டில் வந்துட்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது நமக்கு எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக எல்லா டைமும் ஒரே ஷேப் வராது, குட்டியாக வரும், சில டைம் பெருசாக வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக வரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பெருசாக வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆரோ ஹெட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து அன்ஃபில்டு ஆரோ, பட் ஆனால் நம்ம ஃபில் பண்ணால் நமக்கு வந்து அது வந்து ஃபில்டு ஆரோ ஹெட்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஆரோ ஹெட்ஸை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்க ஆரோ ஹெட்ஸ் போட்டால் நமக்கு வந்து ஷேப்ஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ட்ரா பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரே அளவில் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடுறது வந்து நமக்கு ஷேப்ஸ் வந்து டிஃபர் ஆகும், எல்லா டைமும் ஒரே மாதிரி போட முடியாது. ஸோ இது நம்ம ஈஸியாக ஸ்கேலில் வந்து 2 சைடும் வந்துட்டு லென்த்தாக போட்டு இந்த பக்கம் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமென்ஷன் நம்ம மார்க் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஆரோ ஹெட்ஸுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து டைமென்ஷனை வந்து போடுறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 100 mm அப்படின்னா 100 மட்டும் போட்டால் போதும். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணிடுவோம். உங்களோட A3 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கடைசியில் வந்து முடியும் பொழுது அந்த ஷீட்டோட லாஸ்ட்டில் வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம். இட் மீன்ஸ் எழுதிடுவோம். ஸோ ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு நம்ம எழுதும்போது நமக்கு வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஒரு இடத்துலையும் நம்ம டைமென்ஷன்ஸ்க்கு மேலே அது வந்து mm அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. கீழே வந்து காமனாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு நம்ம எழுதுனா போதும். அது வந்து எல்லா டைமென்ஷனுமே அது mmன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பேசிக்கான விஷயம். ஸோ அந்த ஆரோ ஹெட்ஸ் போடும் பொழுது இதுக்கும் இந்த லைனுக்கும் இந்த மாதிரி டைமென்ஷன் போடுற எவ்வளோ வேல்யூ அப்படின்றதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேலில் வந்து ஒரு 10 mm இருக்க மாதிரி பார்த்துக்கலாம், 5 to 10 mm இருக்க மாதிரி. 10 mm எபோவ் அந்த லைனுக்கு மேலே, இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே நம்ம வச்சு நம்ம ட்ரா பண்ணோன்னா நமக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஈஜியில் நம்ம வரையும் பொழுது நமக்கு வந்து டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கடைசியாக நம்ம வந்து ட்ரூ பொசிஷன்ஸ் போடும் பொழுது இல்லை நமக்கு வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் டார்க்காக தெரியணும், இதுதான் ரிசல்ட் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்ன நமக்கு வேணும், ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தளவுக்கு அப்படின்னா டேஞ்சன்ஷன், நார்மல் அந்த மாதிரி வேணும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து நம்ம போடும் பொழுது கடைசியாக நமக்கு என்ன அவுட்புட்டோ அதை மட்டும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக வந்து போட்டால் போதும், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைட் வியூ அதெல்லாம். அதே மாதிரி வந்து செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு பிளேன்ஸு நம்ம வந்து போடும் பொழுது கடைசியாக வந்து ட்ரூ பொசிஷன்ஸ் வரும் பொழுது ஒரு எலிப்ஸ் வரும், ஒரு சர்க்கிளாக இருக்குது, சர்க்குலர் லேமினாவாக இருக்குன்னா நம்ம கடைசியாக வர பொசிஷன் வந்து ஒரு எலிப்ஸ் மாதிரி வரும். அந்த எலிப்ஸை நம்ம வந்துட்டு டார்க்கன் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு 2Hல போட்டுருங்க, கடைசியாக வந்துட்டு அதை வந்து மேலே ஒரு ஹெச்பியால் இன்னொரு வாட்டி நம்ம வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் லேமினார் இருக்குது அப்படின்னா நம்ம கடைசியாக ட்ரூ பொசிஷன் வந்து எலிப்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வரையும் பொழுது இந்த மாதிரி 2Hல லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்துட்டு டார்க்காக நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே இப்படி டார்க்காக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃபைனலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெஃபினட்டாக வந்து 20 மார்க்ஸ்க்கு 15 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஈஜியில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக வந்துட்டு ஈஜி வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரு நாள் தான் இருக்குது டைமு. ஸோ வந்து நல்லா நம்ம ட்ரா பண்ண நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசாக வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் புதுசான டயக்ராம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் வரைய முடியும், ஃபாஸ்ட்டாக வரைய முடியும்.
ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம வந்து டயக்ராம்ஸை வந்து ஈஸியாக வரைய முடியும் அப்படின்றத வந்துட்டு இன்னொரு ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ until then, bye bye. This is Dinesh. இது உங்கள் வெர்சடைல் ப்ரோ. தேங்க்யூ.